வணக்கம். சிவன் ஜோதிடம் சேனல். இந்த ஜோதிட சேனலில் சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பெயர்ச்சி பெற்று அமருகின்ற சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு பாதக பலன்களையும் படுபாதக பலன்களையும் தருவார் என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. கெடு பலன்கள் சொன்னாவே எல்லோருக்கும் மனசுக்குள் ஒரு அச்சம் வரும், பயம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் விட்டு விலகக்கூடிய கிரகம் கிடையாது. 2.5 ஆண்டு காலம் நிலையாக அமர்ந்து ஒருவர் செய்த கர்ம வினைகளை முற்றிலும் அறுவடை செய்து அவர்களுக்கு தெளிவை தந்து பாவங்களை குறைத்து அல்லது பாவங்களை கரைத்து அவர்களை புனிதப்படுத்துவார். பாவம் என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற துரோகம், விரோதத்தால் செய்கின்ற பழி பாவம், மற்றவர்களை ஏமாற்றுவது அல்லது மற்றவர்களை நம்பி ஏமாறுவது. அது மட்டுமில்லாமல் தொழிலில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, நண்பர்களிடையே பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே தருவது சனி பகவான் மட்டுமல்ல, ராகு கேதுக்களும் தவறான இடத்தில் அமர்ந்தால் தருவார்கள். 12 ராசிக்கும் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பாதகஸ்தானத்தில் அமரும்போது தராமல் இருக்க மாட்டார். சனி பகவான் எந்த நிலையில் அமர்ந்து கெடு பலன்களை தந்தாலும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும். அந்த சொந்த ஜாதகத்தில் லக்னம் ஒன்று இருக்கும், ராசின்னு ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கும். அந்த லக்னத்திலிருந்து மற்ற ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் தசாவாக இருக்கும், தசா நடத்தும். அந்த தசா சனி பகவானோ குரு பகவானோ ராகு கேது பகவானோ இவர்கள் தவறான இடத்திற்கு கெடு பலன்களை தருகின்ற இடத்திற்கு வரும்போது சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபலம் பலமாக இருந்துவிட்டால் பாதகங்கள் என்பது குறைந்தே காணப்படும். அப்படி இல்லாமல் தசா சரியில்லாதவர்கள்தான் மிகவும் கஷ்டப்படுவார்கள், கடுமையான பாதிப்புக்குள் உள்ளாவார்கள். தசாபலம் என்பது உங்களை காப்பாற்ற கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறது என்று அர்த்தம். தசாபலம் சரியில்லாதவர்கள் கடுமையான கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பதிவின் சொல்லக்கூடிய ஒரு சூட்சும ரகசியம். அப்படி இருக்கும்போது பாதகம் என்ற உடனே பயம் வேண்டாம். ஏற்கனவே போட்ட பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் மகர ராசிக்கும் நன்மைகளை நடக்கும்னு போட்டிருப்பேன். 3 ராசி போயிட்டா மீதி இருக்கிறது 9 ராசி. 9 ராசிக்கும் கெடு பலன்களை தருவாரா என்கின்ற கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு விடையை தேடிவிடலாம். கெடு பலன்களை தரும்போது தசாபலம் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். சொந்த ஜாதகத்தில் தசா பலமாக இருக்கான்னு ஒரு முறை நல்ல ஜோதிடரிடத்தில் போய் அமர்ந்து
பொறுமையாக கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை சனி பகவானால் பாதகமாக சாதகமானது தெரிஞ்சிடும். சரி, இப்போது முதலில் மேசராசி. 7.5 சனியில் விரயச்சனி. விரயச்சனி என்றாலே விரயங்கள் அதிகரிக்கும். அது சுப விரயமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அசுப விரயமாக கூட இருக்கலாம். ஆனால் விரயம் என்பது கட்டாயமாக இருக்கும். விரயம் என்பது கட்டாயமாக இருக்கும். ஆகையால் இந்த விரயத்தில் மட்டும் சனி பகவான் விட்டு விட்டு போவதில்லை. விரயச்சனியில் ஆரம்பித்து ஜென்ம சனியில் கஷ்டங்களை கொடுத்து கழிவு சனியில் பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தித்து ஒரு மனிதனை தெளிவுபடுத்துவார். ஆகையால் மேசராசி கவனம், மிக கவனமாக இப்பொழுதே இருக்க ஆரம்பித்து விட்டால் பாதகங்கள் குறையும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10ஆம் இட சனி என்பது கர்மஸ்தானத்தில் அமருவதால் தொழிலில் பல வகையான பிரச்சனைகளும், தொழிலிலே பிரச்சனை வந்தால் வருமானம் எங்கேருந்து இருக்கும்? ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்யும்போது அந்த வேலையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணுமோ அதை அனைத்தையும் சந்தித்து அதற்கு பிறகுதான் ஒரு வருமானத்தை பெற முடியும். அப்படி தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சனி பகவான். 10ஆம் இடம் யோகஸ்தானமாச்சே. 10இலே சனி பகவான் அமர்ந்தால் பதவி யோகம் கிட்டுமே என்ற கேள்வி வரும். இதற்கு பதில் அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவத்தால் நீங்கள் உணர வேண்டியது அதிகமாக இருக்கு. 10ஆம் இட சனியால் எத்தனை மாதிரியான நற்பலன்கள் கெடு பலன்கள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக கடகராசி. அஷ்டம சனி விலகியாச்சு. அஷ்டமத்தில் சனி இருந்தால் 8 திசையிலும் கெடு பலன்கள் வரும் என்பது உண்மை என்று உணர்ந்த கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனியாக 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வாரா, தீமையை செய்வாரா? கெடு பலன்கள் அதிகமாக தருகின்ற பதிவில் இந்த கடகராசியை பற்றி போகிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா காரணம் இல்லாமல் இருக்காது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் காலம் நன்மைகள் அதிகமாக நடக்குமா என்றால் ஒன்று இருக்கு, மற்றொன்று இல்லைன்னு சொல்லணும். எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டம சனியில் இருந்த கஷ்டங்கள் விலக வேண்டுமென்றால் சனி பகவான் மட்டும் உதவியாக இருந்தால் மட்டும் போதாது. கூடவே குரு, ராகு, கேது, உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபலம் இது எல்லாமே உங்களுக்கு பலமாக இருந்தால் யோகங்களை பெற்றுவிடலாம். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் சில காலம் பொறுமை காக்கணும். தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. அஷ்டம சனி வந்தால் ஆட்டி படைக்காமல் போகாது. அஷ்டமத்து சனி என்றாலே 30 ஆண்டுகளில் செய்து வந்த கர்ம வினைகளை அறுபடை செய்வதுதான் இந்த சனி பகவானின் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு 8இல் அமர்கிறார் என்றால் கடந்த ஆண்டுகளில் பல ஆண்டுகளில் நீங்கள் செய்து வந்த சிறு சிறு தவறை கூட கணக்கிட்டு இப்பொழுது அதற்குண்டான கஷ்டங்களும் நஷ்டங்களும் தருகின்ற ஸ்தானத்தில் இருப்பார். ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி உங்களுடைய சொந்த ராசி. உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபலம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பாருங்கள். நன்மையா தீமையா என்பது, அதிகப்படியான நன்மையா தீமையா என்பதும் உங்களுடைய ஜாதக பலமே அதில் நடத்தக்கூடிய தசாவே சொல்லும். இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக வருகிறார். கண்டக சனி என்பது தவறான பாதைகளில் செல்ல வைத்து தப்பாட்டம் ஆட வைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற ஸ்தானம்தான். தவறு செய்யும்போது நான் உன்னை பார்க்கிறேன்,
தண்டனையை அனுபவிக்கும் போது நீ என்னை பார்க்கிறாய் என்கின்ற அர்த்தம், அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள், இது எல்லாமே கண்டக சனியில் தான் சனி பகவான் நடத்த ஆரம்பிப்பார். மிக கவனமாக இருக்கணும். இதன் பதிவை தனியாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம். அர்த்தாஷ்டம சனி தான் தவறு, பூர்வ புண்ணியஸ்தானம் கூட தவறான இடமான்னு கேட்டிங்கன்னாக்கா, பாவ கிரகங்களுக்கு எப்பொழுதுமே மிகவும் உயர்ந்த ஸ்தானம், நல்ல ஸ்தானம் சொல்வது ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11. மற்றது எல்லாம் கெடு பலன்கள் இல்லைன்னா மத்தியம பலன்களாகத்தான் இருக்கும். விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகியாச்சு. ஆனால் 5ஆம் இடத்து சனி பகவானால் வருகின்ற நன்மையும் தீமையும் பற்றி தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அதற்கடுத்ததாக தனுசு ராசி. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாச்சு. அர்த்தாஷ்டம சனி என்றாலே அஷ்டம சனியில் பாதி. அது இளவயதில் ஒரு பலனும் மத்தியம வயதில் ஒரு பலனும், வாழ்க்கையில் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து போதுண்டா சாமின்னு கீழே உட்காரும்போது ஒரு பலனாக இருக்கும். அப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதற்கு தக்கவாறு பலன்களை தருவது சனி பகவான். ஆனால் இது நன்மையாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா. அந்த தசாக்குள் நடக்கின்ற புத்தி அந்தர சூட்சமமாக இருக்கும். இதனுடைய பதிவு தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு அடுத்ததாக கும்பராசி. 7.5 சனியில் விரயச்சனியை சந்திச்சிங்க, ஜென்ம சனியை சந்திச்சிங்க, கழிவு சனி. கழிவு சனியில் நன்மைகள் நடக்குமா? அது உங்கள் சொந்த ஜாதகம் தான் சொல்லணும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா தான் சொல்லணும். 5 வருஷத்தில் ஆட்டி படைத்த சனி பகவான் கழிவு சனியில் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பொறுமையாக கேட்டு நிதானமாக கேட்டு பயன்பெறுங்க. ஜாதகத்தை பாருங்கள், ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதற்கு அடுத்ததாக மீனராசி. ஜென்ம சனியை சந்திக்க போகும் மீனராசி. ஜென்ம சனி 7.5 சனியிலே மிகவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் உறவு சிக்கல்களையும் தருவது ஜென்ம சனி தான். அந்த ஜென்ம சனி என்பது அஷ்டம சனியைப் போல மிகவும் கஷ்டங்களாகத்தான் இருக்கும். கஷ்டம் என்று சொன்னாலே மீனராசிக்காரங்க பயப்பட வேணாம். உங்களுக்கு ஜாதக பலம் நன்றாக இருந்தால், ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபலம் பலமாக இருந்தால் பெருசாக பாதகம் இல்லைங்க, நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்படி ஜாதகத்தில் தசாபலம் சரியில்லாதவர்கள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஜென்ம சனி மிக கவனமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டும். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், இந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி, பயிற்சிகளை பற்றி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி, ஆண்டுதோறும் நடக்கின்ற பயிற்சிகளை பற்றி பொறுமையாகவும் நிதானமாக போட்டுக்கிட்டு வரேன். கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.